அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னம்மா பேச பேச கேக்குறியா? கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டியோ? ஏய் யாதவா, சொல்லுடா, கூட கூட பேசுறியா? என்னடா சொல்ற? என்ன என்ன என் பேராண்டி என்ன சொல்றான்? அம்மா ஒரே பேச்சுதாமா, என்ன சொல்றான்னு தெரியல. ஆனா அவன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு ஏத்த மாதிரி நாமளும் பேசிக்கிட்டே இருக்கணும். இத தாமா செய்ய சொல்றான். பேசுறத கேட்க ஆரம்பிச்சிட்டாரா? கேக்குறது மட்டும் இல்லம்மா, பேசவும் செய்யறான். டேய் யாதவா, என்னடா பேச ஆரம்பிச்சாச்சா? இன்னும் உட்கார பழகல, தவள ஆரம்பிக்கல, அதுங்களா ஆவும் எங்க கூட சேர்ந்து பேச ஆரம்பிக்கிற. ஆமாமா, என்னன்னு கேளுங்க. இன்னும் உட்கார மாட்டேங்கிறான். இது நல்லா இருக்குடி. நீ உட்காரணும்னு ஆசைப்பட்டு அவன் உடனே எழுந்து உட்காந்துக்கணுமா? இல்லம்மா, ஒவ்வொன்னா செய்வான், பதறாம செய்யட்டும். என்னடா என் பேராண்டி, பாட்டிய பார்த்தது சிரிப்பு வந்துருச்சா? அக்கா அக்கா, உன்னை பார்த்தது ஒண்ணும் சிரிக்கல. அவன் அப்பையில இருந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஏய் போடி, அதெல்லாம் என்ன பார்த்ததும் சிரிப்பான். சிரிச்சுக்கிட்டு இருந்தானா? சிரிச்சுக்கிட்டு அவ சொல்லுவா, கிறுக்கு கழுத, நீ பாட்டிய பார்த்ததும் பேசுவேல, விளையாடுவேல. நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கு தெரிய போகுது? சரிதான். டேய் யாதவா, வா நம்ம ரூமுக்கு போய் நாம விளையாண்டுட்டு இருக்கலாம். அடியே என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? பிள்ளைக்கு வைத்து கொடுத்துட்டியா இல்லையா? இப்பதாம்மா கொடுத்தேன். சரி சரி, புள்ளைய கொடு. நாங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல விளையாண்டுகிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். சரிங்கம்மா. ஏக்கா, என்னடி இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்ல? உன் பேரன் கொஞ்சிக்கிட்டு இருக்க. ஆதவா குட்டி நம்ம எல்லாத்துக்கும் பேரப்பிள்ளதான். இருந்துட்டு போறான், ஆனா எனக்கு எப்பவுமேவும் செல்ல குட்டி. அவ கிடக்குறான் கிறுக்கு கழுத, அப்படிதான் புலம்புவோம். நீ வளர்க்கணு, நாம போவோம். வாங்க வாங்க வாங்க, பாட்டிக்கிட்ட வாங்க. வந்துட்டேன்னு சொல்றீங்களா? ஐயோ என் தங்கம். சரி சரி வா, பாட்டி வழக்கம் போல உனக்கு கதை சொல்றேன். கதை கேட்க கேட்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும், சரியா? வாங்க வாங்க, போலாம் போலாம். ஏக்கா, சரிதான். என்னம்மா முடிச்சிருக்கானே, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போன்னு பார்த்தேன். இது அக்காவோட டைமா? ஆமாமா மா, சூப்பரா கதெல்லாம் சொல்றாங்கம்மா. இவனும் அதை கேட்டா ஓன் பேசிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ ஆதவன் சீக்கிரம் பேசிடுவான்னு நினைக்கிறேன். பேசுவாண்டி, அதான் டெய்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே. பாரு பாரு, நம்ம வீட்டுல உள்ள எல்லாத்தை விட என் மவன் பெரிய வாயி, அந்த ஜீவாவை விட ஆதவன் தான் அதிகமா பேசுவான். ஜீவாவை விடவா? ஆமாண்டி, இவனுக்கு மேல பேசுவான் பாரு. அப்பனா வீட்டுல கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது. அது இருக்காதுடி. என்ன இருக்காது? என்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா மதி, என்ன நீ மட்டும் உட்காந்துருக்க? ஆதவன் எங்க? வேதவழி அம்மா தூக்கிட்டு போயிருக்காங்க. என்ன எனக்கு பாய் சொல்லாமையா? அவன் பாய் சொல்லாம நான் என்னைக்கு ஆபீஸ் போயிருக்கேன். டேய் கிறுக்கு, ஏண்டா லூஸ் மாதிரி கத்துற? கிறுக்கு லூஸ் மாதிரி கத்துறேனா? ஏய், வேதவழி பெரியம்மா கிட்ட தான் இருக்கான். ஓ போய் பாரு. என்னம்மா நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம, ஆபீஸ் போகும்போது அவனுக்கு நான் டாடா காமிச்சிட்டு போறேன். அப்பனா அவன் ஹால்ல இருக்கணுமா இல்ல ரூம்ல இருக்கணுமா? ஏன் ஜீவா, இன்னைக்கு ஆபீஸ் போக இன்னும் டைம் இருக்கா? மதி எப்படி தெரியும்? வெட்டியா நின்னு பேசுறியே. தெரிஞ்சிருச்சா? இல்ல தெரிஞ்சிருச்சான்னு கேட்டேன். ஏய் கழுத, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாமா. எங்க உங்க அண்ணனுங்க சும்மா இருக்காங்களா? ஆபீஸ்ல எனக்கு ஒரு போஸ்டிங்க கொடுத்துட்டு அந்த வேலையை பாரு, இந்த மீட்டிங் இப்போ அதை செய் இதை செய். அப்பப்பப்பப்பா. அந்த ஆபீஸ்ல நான் மட்டும் இல்ல, அந்த ஆபீஸே இல்லம்மா. அந்த அளவுக்கு அந்த ஆபீஸ்ல எல்லாமே நான் தான். தப்பா முடியலமா. என்ன முடியல? ஐயோ, ரத்னமாமா வீட்லயா இருக்காரு? இன்னும் ஆபீஸ் போல ஜீவா. அடப்பாவி, சொன்னியா ஒரு வார்த்தை? ஏய் ஜீவா. மாமா. அண்ணே, அது ஒண்ணு இல்லனே, இவன் இந்த ஆபீஸ்ல இல்லாட்டி. ஆமாமா, என்ன பெத்த தாயே, உயிரோட குழி தோண்டி புதைச்சிராத, கொஞ்சம் பேசாம இரு. இல்லடா, நீ இல்லாம அந்த ஆபீஸ. போதும். அறக்குதோம். மாமா ஒண்ணு இல்ல மாமா, பேசிக்கிட்டு இருந்தோம். சரி சரி, சீக்கிரம் ஆபீஸ் கிளம்பு. இதோ கிளம்பிட்டேன் மாமா. ஐயோ அம்மா, ரத்ன மாமா சவுண்ட் கேட்டதும் ஜீவா பயத்தோட உச்சிக்கே போயிட்டான். ஆமாண்டி, பேச்சு மட்டும்தான் சும்மா வீராப்பு, மிச்சப்படி இதெல்லாம் உனக்கு தேவையாடா? வழியா வந்து அசிங்கப்பட்டு போற. அம்மா தங்கச்சி இவங்க கிட்ட எல்லாம் சீன் போட்டு என்னடா பண்ண போற? ஐயோ ஜீவா, உன்னோட
சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத, ஆபீஸ்க்கு போ. வர வர அம்மாவுக்கு சேட்டை ஓவரா போயிடுச்சு. சீக்கிரம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து மாமியா மருமக 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விடணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்கலாம். என்னடா? ஒன்னும் இல்லம்மா, கிளம்புறேன். மதி, ஆதவன் கிட்ட மாமா ஆபீஸ்க்கு போயாச்சுன்னு சொல்லு. சொல்லிடுறேன் ஜீவா. டேய் சரி சரி, ஆபீஸ் கிளம்பு. சரிங்கம்மா, போயிட்டு வரேன். மா, சுபா என்ன பண்றா? அவ சக்தி கிளம்பிட்டு இருக்கான்லடி, அதனால ரூம்ல தான் இருப்பா. அவன் ஆபீஸ் போனதும் வருவா. சரிம்மா. மா, அவளுக்கு பால் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா. என்னது பிடிக்குமா? ஐயோ, அதுக்கு அவ உயிரே விடுவாடி. பால் கொழுக்கட்டைனா போதும், அதையே 3 வேளை சாப்பாடா கூட சாப்பிடுவா. சொன்னாமா. ஆனாலும் நம்ம ரொம்ப நாளா பால் கொழுக்கட்டை செய்யவே இல்ல. இன்னைக்கு நான் வைஷ்ணவ கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சுபாவுக்கு ஸ்பெஷலா சஸ்பென்ஸா சாயங்காலம் பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். ஏய் அப்படியா? மதி, நீங்க அடிக்கடி வைஷ்ணவனி பால் கொழுக்கட்டை செய்வாங்க. இந்த கழுதைக்காகவேவும் எவ்வளவு செஞ்சாலும் வீட்டுல யாரையும் தொட விட மாட்டாடி. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப எங்க அடுத்தடுத்து வேலை அப்படியே ஒவ்வொன்னா பார்த்து அதெல்லாம் மறந்தே போச்சு. ஆமாமா, நேத்து தான் பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனால இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டுல பால் கொழுக்கட்டை. சரிடி, செய்யலாம். அதுவும் அவளுக்கு தெரியாம. சரிங்கம்மா. பால் கொழுக்கட்டை நம்ம தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பால் கொழுக்கட்டைக்காக என்ன வேணாலும் செய்வா. ஒரு 1000 ரூபாய் குடுன்னு கேட்டாலும் கொடுப்பா. சக்தியா கொஞ்ச நேரம் குடுன்னு கேட்டா கூட கொடுப்பா. அப்படிப்பட்ட ஃபேவரட் பால் கொழுக்கட்டை இன்னைக்கு நம்ம வீட்ல. இத வச்சு என்ன நாரதர் வேலை பார்க்கலாம். ஓகே ஓகே, ஐஸ்வாத்த ஆசைய நிறைவேற்ற போறேன். உங்களுக்கு ஒரு நல்ல மருமகனா இங்க ஆசைப்பட்டதை இன்னைக்கு நிறைவேற்றுறேன் பாருங்க. இந்த பால் கொழுக்கட்டை வச்சேவும் சுபா, மதி, வாசுகி, வேணியும் உள்ள இழுத்துடுவோம். அவளும் இந்த வீட்டு மருமக தானே. சாம் பொண்டாட்டி கொழுந்தம் பொண்டாட்டி சண்டை பார்க்க ஆசையா மறக்காம வந்துருங்க. ஜீவாவோட விளையாட்டுல ஆரம்பம் எப்போன்னு சீக்கிரம் சொல்றேன். இன்னும் இவங்க பேசுறது நின்னு கேட்டுட்டு இருந்தோம், இங்க நம்ம பொழப்பு சிரிக்கும். அதனால கிளம்பிடலாம். வாசு, வாசு, அம்மா கூப்பிட்டாங்கடி. காயு, எதுக்குடி? திரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல சாப்பிட உங்க அண்ணனையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. 10 மினிட்ஸ் டி. திரு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயா, அடுத்த ஆபீஸ் வர்க்க பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அது வரைக்கும் ஃபோன் பேசிக்கிறேன்டி. ஓகே ஓகே, பேசிட்டு வா. அண்ணன் கிட்ட சொல்லிடு, அப்புறம் அம்மா திட்டுவாங்க. அண்ணன் கிட்ட? காயு, நீ ஃபோன் பேசிட்டு வா, நான் சொல்லிடுறேன். மருது கிட்ட நான் சரி ஓகே, சாப்பிட தானே போய் சொல்லிடலாம். இல்ல டேய், ஏன் இந்த பார்வை பாக்குற? இதுக்கு முன்ன நீ காயத்ரியை பார்த்ததே இல்லையா? அங்க இருந்து வந்தா கண்டுக்காம இரு. இப்படி பாக்குறது தப்பு இல்லையா? என்ன நினைப்பா நம்மள பத்தி? ஐயோ, மனசு என்ன நினைச்சாலும் பார்வை அவ பக்கமே போகுதே. ஐயோ, பக்கத்துல வந்துட்டா. டேய் மருது, அவ்வளவுதான் பாத்துக்கோ. இதுக்கு மேல அவளை பார்த்து நீ ரொம்ப கேடுகட்ட பையங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிடாதடா. சும்மாவே நீ எப்படி என்ன ஏதுன்னு தெரியாம தான் உன்கிட்ட இன்னும் சரியா பேசாம கூட இருக்கா. ஏன் உன் பேரை இன்னும் டேமேஜ் பண்ணிக்காத, புரியுதா? மருது, என்ன நம்மள கூப்பிடுறா? மருது. காயத்ரி. மருது. சொல்லு காயத்ரி. சாப்பிடவா, அம்மா கூப்பிட்டாங்க. நீ போமா, இத வாரேன். அவ்வளவுதானா? ஒரே ஒரு வார்த்தை தானா? அடுத்து என்கிட்ட ஏதாவது பேசுவாளா காயத்ரி? ஏதாவது? மருது. பேசிட்டா. சொல்லு காயத்ரி. இல்ல, அன்னைக்கு வேலைய பத்தி சொன்னேன். ஆமாமா, நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லவா? என்ன காயத்ரி? இல்ல, சொந்தமா ஃபைனான்ஸ் வைக்கிறத பத்தி சொன்னேன். அதுவும் யோசிச்சுட்டு? யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல மருது. ஏற்கனவே இந்த ஃபைனான்ஸ்னால தான் இவ்வளவு பிரச்சனை. அதனால நான் என்ன சொல்ல வரேனா, மருது நான் சொல்லவா? எதா இருந்தாலும் சொல்லு. நானே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம தான் குழம்பி போயிருக்கேன். கண்டிப்பா நீ சொல்றத நான் கேட்டுக்கிறேன். சரி மருது, அதாவது நான் என்ன யோசிச்சேனா, சொந்தமா நீ ஒர்க் பாக்குறது ஓகே தான், ஆனா இந்த ஃபைனான்ஸ் வேண்டாமே நினைக்கிறேன். காயத்ரி. ஆமா மருது, ஃபைனான்ஸ்ல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். அதே மாதிரி அங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியும். எல்லாத்தையும் மீறி நீ அதையே ரிஸ்க் எடுத்து சொந்தமா வச்சுட்டு திரும்பவும் ஏதாவது ப்ராப்ளம்னா நீ மட்டும் இல்ல, நம்ம குடும்பம் எல்லாருமே சேர்ந்து தான் கஷ்டப்படணும். அதனால எனக்கு இந்த ஃபைனான்ஸ் வேண்டான்னு பட்டுச்சு. எனக்கு தோணுனது, இனி உன்னோட இஷ்டம் பாத்துக்கோ. அதான். காயத்ரி, இல்ல நீ கரெக்டா யோசித்து தான் சொல்லியிருக்க. நானே இது தப்போ ரைட்டோன்னு ரெண்டும் யோசித்துக்கிட்டே இருந்தேன்.
நீ சொன்னதும் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டேன். சரி, இனி நான் ஃபைனான்ஸ பத்தி யோசிக்கல. வேற ஏதாவது பார்க்கலாம். சரி மருது. காயத்ரி, சொல்லு மருது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு இதெல்லாம் தேங்க்ஸ்? முந்தைய வாயில இருந்து தேங்க்ஸும் சரி சாரியும் சரி வரவே வராது. இப்பதான் அதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ இது எனக்கு பண்ணது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மனசு கொஞ்சம் குழப்பத்துல இருந்தேன். நீ பேசி தெளிவுபடுத்திட்ட. தேங்க்ஸ் காயத்ரி. இருக்கட்டும் மருது. மருது, நான் சொன்னதும் கேட்டுக்கிட்ட. இதுல தேங்க்ஸ் வேற. நல்லா இருக்கு. மருது, சாப்பிட வந்துரு. இத வாரேமா. காயத்ரி, உண்மையிலே குழப்பத்துலதான் இருந்தேன். ஆனா நீ பேசுனதும் ஒரு தெளிவு வந்துருச்சு. கண்டிப்பா ஃபைனான்ஸை விட்டுட்டு இனி வேற ஏதாவது யோசிக்கிறேன். இந்த அளவுக்கு உரிமை எடுத்து பேசுறியே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. டேய் சரத்து, என்னடா சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்க? ஆமாடி, உன்னை பார்க்கணும் போல இருந்தது. அதான் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டேய், உன்னை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அம்மா, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீ பக்கத்துல இல்ல, அவ்வளவுதான். மிச்சப்படி எல்லாருமே ஓகேடி. எனக்கும் அதே ஃபீல் தான்டா. உங்க எல்லாத்தையும் பார்க்காததா ஒரு மாதிரி இருக்கு. மிச்சப்படி ஓகே தான். ஓய். சரி ஓகே, அதை விடு. என்ன சாப்பிடுற? ஏய் பெரிய மனுஷி, என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? புதுசா வந்த உடனே சாப்பிட சொல்ல வேண்டாமா? டேய், நம்ம தமிழ் பாரம்பரியம், நம்ம பண்பாடு. சரிதான். சரி என்ன சாப்பிடுற? சாப்பிட்டுட்டாமா வந்தேன். அப்படியே ஸ்டேஷன் போறதா. யூனிஃபார்ம்? உன் வீட்டுக்கு வரேன். யூனிஃபார்மோட வந்தா நல்லா இருக்காதுல, அதான் இந்த Dress. ஸ்டேஷன் போய் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஓகே ஓகேடா. சரி சொல்லு, என்ன சாப்பிடுற? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். முத நீ சாப்பிட்டியா இல்லையா? இப்பதான் சப்பாத்தி. உனக்கு சப்பாத்தி செஞ்சு தரவா? செஞ்சு தரவாவா? சொல்லுடா. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நல்லா சாப்பிட்டுட்டேன், இன்னொரு நாள் வரேன். அதெல்லாம் இல்ல. டீ காஃபியாவது குடிக்கணும். டீயா காஃபியா? ஏய் வேணாண்டி. சரத்து. சரி ஓகே, டீ. 5 மினிட்ஸ் வந்துறேன். உட்காந்துரு. வந்துடுறேனா? நீயா டீ போட போற? என்னடி ஷாக் கொடுக்குற? சரி உட்காரு, வந்துறேன். பேசிட்டு இருக்கியா? ஓகே. டேய் என்னடா நடக்குது? டீன்னு சொன்னதும் ஒன்னதான் சொல்லுவான்னு பார்த்தா என் தங்கச்சியே கிச்சனுக்கு போறா. அதெல்லாம் போவா. டீ போட தெரியுமா? சூப்பரா தெரியும். பாரா. ஏய் நீதான் சொல்லி கொடுத்தியா? நான் சொல்லி கொடுக்கல, அவங்களே பழகிக்கிட்டாங்க. அவங்களே வா. ஷகீலா. ஷகீலாவா? டேய் வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க, அவங்கள நம்பிதான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன்ட்டு போயிருக்கா. ஓ அப்படியா? நான் கூட என் தங்கச்சி பழகிட்டாலும் நினைச்சேன். அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போட்டுறாதப்பா. சித்தார்த் என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா? உன்கிட்ட சொல்ல என்ன? முத நீ இதை சொல்லு. என் சிந்து உங்க கூட ஏதாவது சண்டை போட்டா மறந்துடுவாளா? அப்படியெல்லாம் மறக்க மாட்டாளே. மறக்க மாட்டாளா? டேடே நைட்டு சண்டை போட்டுட்டு தூங்கினா மறந்துடுவா. காலையில எழுந்ததும் ஞாபகமே இருக்காது. அவாட்டுக்கு எப்பயும் கூட பேசிக்குவா, நாங்களும் கண்டினியூ பண்ணிடுவோம். அப்புறம் அன்னைக்கும் ஞாபகம் வரலாம், இல்ல ஒரு 2 நாள் கழிச்சும் ஞாபகம் வரலாம். அப்போ முதல்ல வந்து திட்டுவா, என்ன பிரயோஜனம்? அப்படியே சமாதானம் ஆயிடுவோம். ஆமா நீ ஏன் கேக்குற? டேடே ஷோ நீ எல்லாம் என்னாச்சு? என்ன ஆச்சு? ஏண்டா பொண்ணை கட்டி கொடுக்கும் போது அந்த சீக்ரெட் விஷயம்லாம் சொல்றது இல்லையா? என்ன சீக்ரெட்? அதான் நைட்டு சண்டை போட்டா மறந்துருவாங்கிறத. ஏண்டா என்னாச்சு? எனக்கும் உன் தங்கச்சிக்கும் சண்டை. காலையில இருந்து அழகா குட் மார்னிங்லாம் சொல்லி பேசினான். நானும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணாம சண்டை போட்டதுக்கு என்ன மன்னிச்சிட்டியாமா, ரொம்ப சந்தோஷம்லாம் சொல்லிட்டேன். உடனே ஆமால உன் கூட சண்டை போட்டேன்ல, இனி என்கிட்ட பேசாதரான்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏய் அவளே வந்து பேசிருக்கால, நீ ஏன்டா சண்டையை ஞாபகப்படுத்தின? எனக்கு என்னடா தெரியும் அவன் மறந்துருப்பான்னு. நானாட்டுக்கு நல்ல பையன் மாதிரி பேசி இப்ப பாரு, இன்னும் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறா. சரி ஓகே விடு. இப்பதான் தெரிஞ்சிருச்சுல, அடுத்து ஞாபகம் வச்சுக்கோ. ஏண்டா இதெல்லாம் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. சரி அதை விடு. என்ன சண்டை? அதை ஏன் கேக்குற? என்னடா அடி ரொம்ப பழமோ? ஏய் சரி சொல்லு. நேத்து கோவிலுக்கு போயிருந்தேன், அதான் நீ பஞ்சாயத்து பண்ணி அந்த மருதுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சியே. ஏய் நான் எங்களா கல்யாணம் பண்ணி வச்சேன்? பிரச்சனை வந்ததுல. ஆமா பிரச்சனை பண்ணது அந்த தாஸ் தானே. ஏய் பேரை முதல் கூட தெரிஞ்சு வச்சிருக்கடா. பேர் என்ன? அவன் ஃபுல் டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். நீ ஏன் கலெக்ட் பண்ணிருக்க? என்ன நேத்து கோவிலுக்கு போகும்போது வாசுகி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், அப்பா அவனை திட்டி விட்டேன். ஆமாண்டா அண்ணி சொன்னாங்க. திரும்ப சிந்து வந்ததும் அவன் பார்வை எப்படி பார்த்தான் தெரியுமா? தப்புடா தப்பு. டேய் சும்மாவை விட்ட மூஞ்ச உடைச்சிருக்க வேண்டியதானே? உடைச்சதுக்குதான் உன் தங்கச்சி கோச்சிட்டு இருக்கா. உடைச்சதுக்கா?
ஆமா நான் கோபக்காரனா மனுஷன் கிடையாதா மிருகமா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நேத்துல இருந்து பேச மாட்டேங்கிறாடா. டேய் அவ உன்கிட்ட மாத்தணும்னு நினைக்கிறதே இந்த கோபத்தை தான். ரெனி கோபத்தை காமிச்சா அவ கோபப்படாம என்ன பண்ணுவா? அதெல்லாம் தெரியுது. ஆனா ஐயோ என்னால சிந்து கிட்ட சொல்ல முடியல. அவன் தப்பு, அவன் பார்வை தப்பு, அதுக்குதான் அடிச்சேன்னு சொன்னா கஷ்டப்படுவாளன்னு தோணுச்சு. ஆனா கோபத்தை குறைக்க மாட்டேங்கிறா. சரி சரி இப்பதான் நான் சொல்லிட்டேன்ல, உன் தங்கச்சிட்ட ஒழுங்கா சொல்லிட்டு போ. என்ன சித்தார்த் நல்ல பையன், நேத்து கோவில்ல கோபப்பட்டது கூட நியாயமான கோபம். மாப்பிள்ளை கிட்ட கோபப்படாம கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோன்னு சொல்லு. என்னடா பாக்குற? ஏய் சிரிக்காதடா, என் வாழ்க்கை உன் வாழ்க்கை தான். நீ சமாதானப்படுத்து, நான் ஏன்டா சொல்லணும்? டேய் சரத்து, சித்தார்த் புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள மூணாவது மனசை நுழையக்கூடாது. எஸ் உன் சண்டைய நீ சமாதானப்படுத்து, நான் இதுக்குள்ள உள்ள வரணும். டேய் நீ எதாவது செய்வேன் தான் உன்கிட்ட சொன்னேன். வேணா இன்னும் கொஞ்சம் சண்டை வேணா முட்டி விடுவேன், வேற ஒன்னும் செய்ய மாட்டேன். ஏன் இந்த கொலவெறி? அது அப்படித்தான். ஆனா என் தங்கச்சி சண்டை போடுவா, கோபப்படுவா, உன்னை திட்டுவா, அடிக்க கூட செய்வா. ஆனா நீ திரும்ப எதுவுமே செய்யக்கூடாது. ஏன் அப்படி? அதெல்லாம் அப்படிதான். லேடிஸ்க்கு ஃபர்ஸ்ட் உரிமை. என் தங்கச்சியை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாத, புரியுதா? தங்கச்சிக்கு அண்ணனா நடந்துக்கிற. எஸ்டா, உன்கிட்டலாம் நான் போய் சொன்னேன் போடா. ஆனா டேய் அந்த தாஸ் திரும்பவும் பிரச்சனை பண்ணா நீ எந்த பிரச்சனைக்கு போகாத, எனக்கு கால் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். அவன் பிரச்சனை பண்ணா நான் பண்ணாதான் செய்வேன், பிரச்சனைக்கு போகாமலாம் இருக்க மாட்டேன். அதுவும் என் சிந்து கிட்ட ஏதாவது பண்ணா இங்க பாரு கொய்ய கோலை உடைச்சு அவன. ஏண்டோ அப்படித்தான், இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா அவன் கொன்ன நோண்டி ஜெயில தூக்கி போடு. சாரி தான். சரி ஓகே, இனி நான் பாத்துக்கிறேன். ஏய் அப்படியே உன் தங்கச்சி கிட்ட சொல்லுடா. போடா. இங்க பாரு சரத்து. வாடி. வாவ், டீ போட்டு கொண்டு வந்துட்ட போல. ஆமாடா, இந்தா டீ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல. சரத்து எப்படா இருக்கு? சூப்பர்மா, செம்ம பர்ஃபெக்ட். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. பாத்தியா எப்படி டீ போட்டு கொடுத்தேன்னு? ஆமா ஆமா பார்த்தேன். சரி அவங்க ஷகிலா கிட்ட நல்லா இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லிடு. சிரிக்கிற? இருடா கவனிச்சுக்கிறேன். ஏன்டா சிரிக்கிற? அங்க பாரு. ஐயோ திரும்பவும் சொதப்பிட்டேனா? சிந்து. சரத்து. சொல்லுமா. இதே மாதிரி அடிக்கடி வா. கண்டிப்பா வரேன். அப்படி சொல்லு. ஒட்டா உன் பொண்டாட்டி நீ சமாதானப்படுத்து. அது சிந்து சரி நான் கிளம்பட்டுமா? சரிடா. டேய் அப்பப்போ அம்மாவையும் வர சொல்லு. கண்டிப்பா சொல்றேன்டி, சொல்லணும்னு அவசியம் கூட இல்ல, அவங்களா வந்துருவாங்க. ஓகேவா? சரிடா. டேய் ஏதாவது சொல்லிட்டு போடோ. ஏதாவது. ஓய் சிந்தாமணி. சொல்லுடா. இந்த எனி டைம் கோபப்படுவாங்களே அவங்கள பத்தி என்ன நினைக்கிற? என்னத்தடா சொல்ற? கோபப்படுறவங்களா? டேய் அவங்கலாம் வேஸ்ட்டா. இந்த கோபப்படுறவங்கள பார்த்தாலே அவ்வளவு கோபமா வருது. இங்க பாரு, ரொம்ப கோபப்படுறவங்கள நான் பார்த்தா சொல்றேன். சரத்து பார்த்தா வந்து தூக்கி உள்ள போட்டுரு. சரி சிந்தாமணி. போதுமா இல்ல இன்னும் ஏதாவது? ரொம்ப சந்தோஷம், கிளம்பு. கொட்டுப்புல இருக்கு, கிளம்பிடு. சிந்தாமணி வாரேண்டி. சரிடா. சரத்து கிளம்புறேன்டா, பாத்துக்கோ. லைஃப நல்லா என்ஜாய் பண்ணு. ஓகே கிளம்பு. சிந்து இதோ காலையில இருந்து பேசிக்கிட்டே இருக்கே. சரி ஓகே, நார்மலா பேசிக்கலாம் நினைச்சேன். ஆனா நீ திருந்த மாட்டடா, திருந்தவே மாட்ட. நான் என்னடி பண்ணேன்? யோசித்து பாரு, உனக்கே தெரியும். இங்க பாரு சிந்து, கல்யாணமாகி 10 நாள் ஆகல, அதுக்குள்ள நீ ஒரு நார்மல் பொண்டாட்டியாவே மாறிட்ட. நார்மல் பொண்டாட்டியா? இல்ல அப்படி கிடையாது. அது என்ன சராசரியா வருஷ கணக்கா வீட்டுல பொண்டாட்டியா? என்னடா உளற? இல்லமா, புருஷன்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா பொண்டாட்டிமார்க, அந்த மாதிரி நீ மாறிட்ட. ஓ அப்பனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா? கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவனாலாம் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டல, நீ புருஷன் தானே, நான் பொண்டாட்டி தானே. ஆமா. அப்பனா சண்டை நடக்கதான் செய்யும். சரி ஓகே, அப்பனா சமாதானம். சண்டை போடுறது உன் கடமைனா சமாதானப்படுத்துறது என் கடமை. அதனால டேய் கொன்றுவேன். சமாதானம் ஏதாவது சொல்லி பக்கத்துல வந்த. பக்கத்துல வந்தா? சரத்து அவனை எதுக்கடி கூப்பிடுற? உன்னை தூக்கி உள்ள போட. அது யார் நினைச்சாலும் முடியாது. இங்க பாரு, நான் உன் மேல கோபமா தான் இருக்கேன். நீ பண்ண எல்லாமே தப்புதான். பேசு. எதுக்கு அப்படி பாக்குற? நீ பேசுறத பாக்குறேமா, பேசு. போடா எரும மாடு. சிந்து பா, இவ்வளவு நேரம் கோபமா இருந்தா அண்ணனை பார்த்ததும் சிரிப்பு வந்துருச்சு. சரி ஓகே, நீ கோபமா இருந்தா நேரா அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சிட வேண்டியதான்.
கண்டிப்பா கோபம் குறையும், சிரிப்பு வரும். ஆத்தாடி, பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறது எப்படின்னு அந்த வித்தைய கத்துக்கிட்டேன்பா. இத்தனை மிஷின் வச்சோம் ஒண்ணுமா ஒர்க் ஆகல. ஷோ, இன்னைக்கு பேங்க்குக்கு வரணுங்கிறதுக்காகவேவும் ரத்னமன் கம்பெனிக்கு அப்பாவை மட்டும் போக சொன்னேன். ஆனா இங்க இந்த வேலையும் முடியாது போல. இதுக்கு நாமளும் சேர்ந்தே கூட கம்பெனிக்கு போயிருக்கலாம். இனி எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. டக்குன்னு பணத்தை எடுத்துட்டு ஆபீஸ்க்கு இவளா? சீ, இவனா? என்னடா இது, நம்ம நேரம் கண்டு சரியில்லையோ? எங்க போனாலும் இவளே வந்து நிக்கிறா. ஒருவேளை நம்மள யாரையாவது விட்டு வாட்ச் பண்ண சொல்றாளா? எங்க போனாலும் கூடயே வரா. ஐயோ, இல்லாட்டி ஒருவேளை கேமரா ஏதாவது? இப்படி எல்லாம் பொண்ணுங்க பண்ணுவாங்க. நான் வேற அநியாயத்துக்கு அழகா பிறந்துட்டேன். அதனாலயே எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம். ஓகேடா, அந்த பொண்ணுகிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காத. நம்மளே வாட்ச் பண்றானா? இது ஒரு பெரிய பிளானா இருக்கும். எந்த மாய வலையிலையும் சிக்கிறாத ஜீவா. நான் சிக்க மாட்டேன், இருந்தாலும் சேஃப்டிக்கு சொல்லிக்கணும். சரிடா, பணத்தை எடுத்துட்டு டக்கு டக்குன்னு போ. என்னாச்சு இவனுக்கு? வந்ததும் அந்த பக்கம் திரும்பி எதையோ பாத்துக்கிட்டு இருக்கான். பணம் எடுக்க வந்தானா இல்ல எதையாவது நோட்டம் பார்த்து திருட வந்தானா? யாருக்கு தெரியும். ஓகே ஓகே, இருந்தாலும் நம்ம சேஃபா இருந்துக்கணும். என்ன கார்ட உள்ள போடுறான், நம்பரும் போடுறான். ஐயோ, என்ன இவனுக்கு மட்டும் பணம் வருது? பணம் என்னது என்னது? இவனுக்கு மட்டும் பணம் வந்துருச்சு. என்னடா இது, இவ்வளவு நேரம் எல்லா மிஷின்லயும் போட்டு பார்த்தேன். அது எப்படி? என்ன இது, குறுகுறுன்னு இப்படி பாக்குறா? இவ்வளவு நேரம் நம்மளையா பாத்துக்கிட்டு இருந்தா? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படியே போயிடலாமா? ஏச்சா, ஒரு பொண்ணு நம்மள இந்த அளவுக்கு பாக்குறானா ஒரு ஹாயாவது சொல்லிட்டு போனோம். அதான் நாம அந்த பொண்ணுக்கு கொடுக்கற மரியாதை. ஒரு ஹாய் சொல்லிட்டு போலாம். ஹாய். லூசா நீ? ஏய், நீ நாட்டுக்கு வந்த ஹாய்னு சொல்ற? இல்ல உனக்கு என்ன முன்ன பின்ன தெரியுமா? அது சொல்லுடா, தெரியுமா? முன்ன நல்லா தெரியுதுமா, பின்னாடி திரும்பிக்கோ, பார்த்துட்டு சொல்றேன். டேய், பார்க்காம சொல்லக்கூடாது, அதான். லூசு. ஏய், யார பார்த்து லூசுங்கற? உன்னை பார்த்துதான்டா. இப்ப எதுக்கு திட்டுற? ஹாய் தானே சொன்னேன். அது எதுக்கு சொல்ற? இங்க பாரு, ரொம்ப பண்ற. நீ எதுக்கு என்ன பார்த்த? நான் உன்னை பார்த்தேனா? பின்ன என்ன, உங்க அப்பாவா என்ன பார்த்தாரு? ஐயா, எங்க அப்பா இந்த மூஞ்ச பார்த்துட்டாலும். ஆமா, பார்க்க சொல்லிராத. அப்படியே பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோ. ஐயோ மாப்பிள, நீங்க தான் என் பொண்ணுக்கு மாப்பிள. என் பொண்ணை கட்டிக்கிட்டு வாழ்க்கை கொடுங்கன்னு கால்ல விழுந்துருவாரு. யாரு? எங்க அப்பா? எங்க அப்பா ஒண்ணு. ஐயோ சீ. பாரு, எங்க அப்பா ஒன்னும் முட்டாள் கிடையாது, ரொம்ப ரொம்ப புத்திசாலி. ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன போய் நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குடா. அப்பனா எதுக்கு நினைச்ச? எதுக்கு நினைச்சேன்னு கேக்குறேன். இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட பேசாத, ஒழுங்கா கிளம்பிடு. அப்பனா எதுக்கு இவ்வளவு நேரம் என்ன பார்த்த? அதுக்கு பதில் சொல்லு. ஏய், உன்னை யாரா பார்த்தா? இவ்வளவு நேரம் நான் பணம் எடுக்கிற வரைக்கும் என்ன குருன்னு வெச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இப்ப நான் எங்க பார்த்தேன்? பாரு, பொண்ணுங்களும் சைட் அடிப்பாங்க. அதுவும் என்ன மாதிரி அழகான ஒரு பையனை பார்த்தா சைட் அடிக்கிறது தப்பு இல்ல. ஆனா அதை தைரியமா ஒத்துக்கணும். ஒத்துக்க தைரியம் இல்லாத நீ எல்லாம் எதுக்காக சைட் அடிக்கிற? யாரு? நான் ஒன்னு சைட் அடிக்கிறேன்? யா, ஆஃப் கோர்ஸ். உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பார்த்ததே இல்லையா? ஏன் கேக்குற? முத கண்ணாடியில உன் மூஞ்ச பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசு. சைட்டா மூஞ்ச பாரு. என்ன இப்படி திட்டுறா? ஆனாலும் குறுன்னு பார்த்தாலே எதுக்கு பார்த்திருப்பா? ஐயோ, தெரியாம போகவும் மனசு வரலையே. ஒருவேளை நம்ம கண்ணு அழகா இருக்குன்னு பார்த்திருப்பாளோ? எப்படி கேப்போம்? ஏய், எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் கண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு. நீ என் கண்ணை தானே பார்த்த? பாத்தியா, கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப அழகா இருக்கோ? என்னடா பிரச்சனை? என்ன லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க? பாரு, நான் காதை போட்டேன், எந்த மிஷினும் ஒர்க் ஆகல. நீ போட்டது ஒர்க் ஆயிடுச்சேன்னு பார்த்தேன். உன் முகத்தையும் பார்க்கல, அதுல உள்ள 2 கண்ணையும் பார்க்கல. போதுமா? ஐயோ, நானே தான் அசிங்கப்பட்டுக்கிட்டேனா? ஜீவா, வாய மூடிட்டு பேசாம போயிருக்கலாம். தேவையாட உனக்கு இதெல்லாம்? ஹலோ, கிளம்புறீங்களா? பாக்குறாங்களா இவனை போய்? டேய், நீ சொன்ன எதனாலும் ஏத்துக்குவேன். நான் உன் கண் அழகா அதை பாக்குறேன்னு சொன்ன பாத்தியா? அதை மட்டும் ஏத்துக்கவே முடியாதுடா. தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட பேசாத, அப்புறம் நல்லா திட்டி விட்டுருவேன். ஆமா, இப்ப மட்டும் கொஞ்சம் பேசுற. ஏய், சரி, உன் பேர் என்ன? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? கூப்பிடத்தான். நீ கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. இங்க பாரு, அன்னைக்கு பைக் இடிச்சு எவ்வளவு செலவு தெரியுமா?
ஐயோ இதெல்லாம் ஞாபகம் வரக்கூடாது தானே இவனை திட்டுறது. கரெக்டா அதையே சொல்றான். ஹலோ ஒன்னதான். சரி ஓகே போனா போட்டு நானே செலவு பண்ணிக்கிட்டேன். எதையுமே கண்டுக்காம நான் கம்மன்னு இருந்தா ஓவரா பேசுற. என்கிட்டே வா இப்ப பாரு. ஏய் என் ஸ்கூட்டிக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? ஆ? கிட்டத்தட்ட 5000 ரூபாய் செலவு. அது நீ தாண்டா கொடுக்கணும். ஏய் 5000மா? பின்ன ஸ்கூட்டி எடுத்து ஓட்டவே முடியல. அவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். ஒழுங்கா 5000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு போ. ஏய் இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? உங்க அப்பா என்ன கொலை கூட்டத்துக்கு தலைவனா? ஏய் இல்ல அநியாயமா கொள்ளையடிக்கிறியா? அதான் உண்மையை சொல்லு, கொல்ல கூட்டத்துக்கு தலைவன் தானா? டேய் போடா. ஹாய் ப்ரோ. யார்ப்பா நீ? கொஞ்சம் இந்த பக்கம் வந்துக்கிட்டீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட பேசிக்குவேன். அந்த பொண்ணுகிட்டயா? யாரா நீ? அந்த பொண்ணோட லவ்வரு. என்ன லவ்வரா? ம் ப்ளீஸ் இந்த சைடு மூவ் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன். அது அது வந்து அடப்பாவி, பார்க்க இவ்வளோ அழகா இருக்கா. இந்த ஒட்டட கம்பையா லவ் பண்றா? ஹாய். ஐயோ கூப்பிடுறானே. ஹலோ ஹலோ ஹாய். டேய் எருமை செவுடா நீ. அவன் கூப்பிடுறான் பாரு, காது கேக்கல. என்ன கூப்பிடுறானா? டேய் ஒன் சைடு லவ்வா? இப்ப பேசி டூ சைடு லவ்வா மாத்திருவேன். இங்கிட்டு வாங்க சார். ஐயோ இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கா. இப்பவே லவ் சொல்லி கரெக்ட் பண்ணி சினிமாவுக்கு கூட்டிட்டு போயிடணும். உடனே சினிமாவுக்கா? ஏய் நான் இல்லாம வந்திருந்தா கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கும்டா. நான் நடுவுல நிக்கும் போது ஒர்க் அவுட் ஆக விட்டுருவேன். நீ என்ன பேசுற, அவ என்ன பேச போறா, எல்லாத்தையும் தீர்மானிக்க வேண்டியது நான் தான்டா. இப்ப பாரு என் ஆட்டத்தை.